என்ன நடக்குது? என்ன நடக்குது? கையில் இருந்த மேட்சை விட்டுட்டாங்க. எப்படி ரன் அவுட்டு? அவன் மட்டும் அவுட் ஆனா பரவாயில்ல, ஆறானாலும் இன்னொருத்தனையும் அவுட் ஆக்கி விட்டான். இன்னைக்கு ரொம்ப பார்க்க போகிறது என்னன்னா, கேகேஆர் விசஸ் ஹைதராபாத் ரிவ்யூ ப்ளஸ் நாளைக்கு சிஎஸ்கேவோட ப்ரிவ்யூ. ஓ டு யூ தருண். எனக்கு வந்துட்டு இன்னி மேட்சோட ரிசல்ட் வந்து நான் ஆக்சுவலி நாங்கள் நேற்று வீடியோ போட வேண்டியது என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்துட்டு எடிட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் பத்தலன்னு வீடியோ என் வீடியோவும் சேர்த்து எடிட் பண்ணிட்டேன், அதனால போயிடுச்சு. ஸோ எங்கள் ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன், பரத் வந்துட்டு கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் நினச்ச மாதிரி என்ன ராசினே தெரிலங்க. எப்பெல்லாம் என்னென்ன டீம் ஜெயிக்கும்னு சொல்கிறனோ அப்பெல்லாம் அந்த டீம் எதனா பண்ணி தோக்குறாங்க. இப்போ வந்து ரொம்ப மேட்ச் ஆடுறாங்க, ஹை ஸ்கோர் அடிக்கிறாங்க, சேஸில் தோக்குறாங்கன்னா ஓகே சூப்பர்ரா, நீங்கள் நல்லா ஆடி தோத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நேற்று நான் என்ன சொன்னேன்னா எல்எஸ்டி சொன்னேன், அவன் என்னடானா ஓப்பனிங் ஓடுறான் குடு குடுன்னு. இன்னைக்கு வந்து நான் கேகேஆர் சொன்னேன், இவன் ஓடுறான் ரகுவன்ஷி குடு குடுன்னு. என்னையா நடக்குதுங்க? அப்போ அப்போ எப்படியா ப்ரெடிக்ட் பண்ணுறது? நீங்கள் இஷ்டம் போல் ஒன்று ஆடி எதனா ஒன்று பண்ணி அதில் ஒன்று சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? இது எப்படி நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ இவன் ஸ்கோர் கார்டு வேறு ஏறினே போகுது, எனக்கு என்னான்னு தெரில. இது ஏ ராசியா இல்லை என்ன முகராசியா என்னன்னு எனக்கு புரியல. இல்லை, நான் நேற்றுக்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு என்னமோ வந்துட்டு இன்னைக்கு ஃபின்னாலன் ரகுவன்ஷி தவிர யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்துச்சு. நீ யாருமே அடிக்கல, யாருமே ஸ்டெப் அப் பண்ணி ஆடல, டக்குன்னு விக்கெட் போயிடுச்சு. சுரண்டாங்க 160க்கு சுரண்டாங்க. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸும் வந்துட்டு இன்றைக்கி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் ஒரே ஒரு பேடான விஷயம். ஆனால் சலீல் ஒரு கிட்ட தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்னுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கடைசி இந்த மேட்ச் டக்கு வேறு. ஸோ நான் வந்துட்டு லைட்டாக அசந்துட்டேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நடக்கும்போது லைட்டாக அசந்துட்டேன். அப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து இவன் விக்கெட், நிதிஷ் ரெட்டி விக்கெட் போயிருந்தது. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்துட்டு இவன் விளையாடிட்டு இருந்தான், பேர் என்ன, ஹர்ஷ்தூப்பே விளையாடிட்டு இருந்தான். நான் நினச்சேன் நிதிஷ் ரெட்டி விக்கெட் போய் ஹர்ஷ்தூப்பே வந்துட்டான் போல், சரி ஓகே அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா அடுத்தது வந்து சிவாங் குமார் வரான். என்னடா இது சலீலரை இழக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தா தான் தெரியுது சலீலரை அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஹைதராபாத்தை பற்றி சொல்லிட்டானா, இப்போ நான் வந்துட்டு ரொம்ப தங்க தளபதி கேகேஆரை பற்றி சொல்கிறேன். எனக்கு என்னன்னா, ஹெட்டு அபிஷேக் இப்படி தாங்க ஆடுவாங்க. அது வந்து அது அவங்களோட கேமு தான், நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் போகிறோம். எனக்கு புரியுது. என்னன்னா இதுவே 10 ரனாக ஃபிசு இருந்திருந்தா இந்த ஸ்கோர் இவ்வளோ வந்திருக்குமான்றது எனக்கு டவுட்டு தான். கண்டிப்பாகவே நல்லாவே டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாங்க. ஒரு 180 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஏன் நான் இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன்னா, உங்களுக்கு 2 பேர் வந்து நீங்கள் தான் வந்து ஸ்பின் டியோ, இந்த டோர்னமெண்ட்லேயே இருக்கிற ஸ்பின் டியோவில் நீங்கள் தான் நல்ல ஸ்பின் டியோ பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சுனில் நரேன் ஒரு பக்கம் சூப்பராக போட்டார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவருக்கு ஃபுல் கோட்டா கொடுக்கல, ஆனால் இந்த தடவை கொடுத்தாங்க, அவர் ப்ரூவ் பண்ணார். வருணே, நீ விக்கெட் எடுக்கும் போது மட்டும் அப்படியே உனக்கு வந்துட்டு நீ இப்படி திருப்புற ஸ்பின் ட்ராக்கு இல்லைனா கூட உன்னோட டேலண்ட்டை நீ காட்டுறல. ஒரு பால் அடிச்சா என்ன ஆகுது உனக்கு? போடு, நல்லா தூக்கி போடு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தானே நீ ஏன் வந்து குருணால் பாண்டியா மாதிரி போடுற? அதுக்கு வந்துட்டு அன்குல் ராய்னு ஒருத்தர் இருக்கான, நாங்கள் அவனுக்கு கொடுத்துட்டு போயிருப்போமே. அவன் வந்து விக்கெட் எடுத்துட்டான். ஆனால் உண்மையாலுமே அவன் வந்த உடனே விக்கெட் எடுத்துட்டான். நீ என்னடா வர தேங்காய் உன்னை யார் சாமி எதனா கூப்பிட்டு போக சொன்னாங்களா? உன்னை வரா தேங்காய் உடைக்கிறான். என்ன பண்ற? அங்க போடியா, நல்லா லென்த்து போடு, தூக்கி போடு. நல்லா போட்டு அவன் நல்ல ஷாட், தோனியுமே அதாங்க சொல்லுவாரு, நீ உன்னோட வேலையை நீ கரெக்டாக பண்ண. அவன் நல்ல ஷாட் அடிச்சு எடுத்தானா அது அவனோட. நீ அவன் அடிக்கிற மாதிரி போட்ட பவர் பிளேயர் எவனாவது வந்து கால் வேலையை பிச்சா. எனக்கெல்லாம் தெரிஞ்ச அடுத்த இந்த மாதிரி இன்னொரு அடி வாங்கினாருன்னா 2 பிச்சாயெல்லாம் போத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் போல இருக்கு. எனக்கு என்னன்னே தெரியல. நீங்க ஒரு இந்தியாவோட லீடிங் ஸ்பின்னர், நீங்க பும்ராவும் நீங்களும் லிட்டரலா ஒரே மாதிரி ஸ்பேஸ் இது பண்றீங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி உங்களால் தான் இது பண்ணோம், T20 இதுதான் பண்ணோம், ஏஷியா கப் உங்களோட பங்கு பெருசா இருந்துச்சு. அப்படி இருக்க போது நீங்க அடி வாங்கிட்டா நீங்க அப்படியே அந்த ஷோல்டர்ஸ் லூஸ் ஆயிருது. ஐயோ இந்த ஓவர் தப்பிச்சுக்கணும், அது என்ன ஒரு மைண்ட் செட்? அது இந்த ஓவர் தப்பிச்சுக்கணுமேன்றது ஒரு போலரோட மைண்ட் செட்டா? அது நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? அவர் தாங்க அந்த டீமுக்கு வந்து அது இந்த 2 6 அடிச்சுட்டா இந்த ஓவருக்குள்ள நான் விக்கெட் எடுக்கிறேன் அந்த மாதிரி போட்டு காட்டணுங்க. அதை விட்டுட்டு ஐயோ இந்த 4 பால் எப்படின்னா ஓட்டிடுறேன், ஒய்டு போட்டேன். அவன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஒய்ட் லைன் தான் போட போறேன், ஸ்ட்ரைட்டா போடுறாருங்க. அடுத்த பால் 4, அதுக்கு அடுத்த பால் 4. என்னடா ரீப்ளே நடக்குதான்னு பார்த்தா இல்ல ரொம்ப தான் அப்படி போட்டிருக்காரு. என்ன கான்செப்ட்ல போட்டானே எனக்கு புரியலங்க, நிஜமாலுமே சொல்ல போனா. அதில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னென்னா, வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு
இப்போ ஒரு பால் போடுறாரு அப்படின்னா அவர் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோட போட மாட்டுறாரு. எனக்கு அவர்கிட்ட இந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருந்த கான்ஃபிடென்ஸோ இல்லை ஏஷியா கப்பில் இருந்த கான்ஃபிடென்ஸோ இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸில் அவருக்கு வந்துட்டு பைலேட்ரல் சீரீஸில் இருந்த கான்ஃபிடென்ஸோ எதுவுமே இப்போ எனக்கு கான்ஃபிடென்ஸே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பிளேயர் அடிக்கிறான்றப்போ இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனையே நம்ம வந்து பயந்தாடணும், இவனை அடிப்போன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து இவருக்கு ஐயோ நம்மள அடிக்க ஆரம்பிச்சா இவருக்கு கையும் நம்ம தலைவர் சொல்ற மாதிரி கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி லிட்டரலா அப்படிதாங்க பால் பண்றாரு. கிரிட்டிசிசம்லாம் வச்சுதாங்க அவனை நீங்க வந்து ஏன் ஹாஷா இருக்கீங்க அப்படிலாம் கேட்கலாம். பட் வந்துட்டு கிரிட்டிசிசம் இருந்தாதான் அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்லாம் ரொம்பவுமே முக்கியம் இது சொல்றது. அப்பதான் அவங்க ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வருவாங்க, இது எடுத்துட்டு வருவாங்க. அன்குல் ராய்க்கு நாங்கள் வந்து ரியலாகவே ஹாப்பி. ஏன்னா அவர் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு. அதனால ஒரு சான்ஸ் கிடைச்சாரு. அவர் நல்லாவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அவருக்கும் இல்லாமல் உங்களுக்கு ஏன் தராங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக எதனா எடுத்துகிட்டு வருவீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட் பால் போடுறதுக்கு அவங்க ரமந்தீர்க்கே கொடுத்துட்டு போயிருவாங்களே, அவனே அந்த ஃபேஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரைட் பால் போட்டு போயிருப்பானே, இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் அதிகமாக உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எதனா ஒரு இது சுனில் நாராயணுக்கு மட்டும் நீங்கள் கேட்கலாம். ஸ்பின் ட்ராக்கர் சுனில் நாராயண் மட்டும் எப்படி நல்லா போடுறாரு? ஏன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் இது பண்ணிட்டீங்க, நீங்கள் இன்டர்நேஷனல் பிளேயர்ன்ற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க இந்த ஒரு காரணம் சொல்லலாம் ஸ்பின் ட்ராக் இல்லைன்னு சொல்லிட்டு? நீங்க ஈடன் கார்டன்ஸ் தாங்க உங்களோட ஹோம் கிரவுண்டை, நீங்க இங்க வந்துட்டு ஸ்பின் ட்ராக் இல்லைன்னு நீங்க இது ஒரு குறையவே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லடா, அவன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2022லயா இருக்கட்டும் 2023லயா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு பெரிய ஃபார்ம்ல இல்லை. இது வருண் சக்கரவர்த்தி அவர் பெஸ்ட் ஃபார்ம்லலாம் இல்லை. பட் கேகேஆர் பேக் பண்ணி அவரை வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் 2024 வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. ஸோ அந்த கம்பேக் கொடுக்கும்போது அவர் அடிச்சாங்க, அடிக்கலன்னா சொல்லவே முடியாது. 2024 தான் இந்த 200 + 300 வந்த டார்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு 2024 தான் வந்துச்சு. எல்லாம் போட்டு அடின்னு வச்சாங்க. அப்படி அடிக்கும் போதும் அவர் கரெக்டாக பவுன்ஸ் பேக் பண்ணார். எங்கே பவுன்ஸ் பேக் பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்னா அவர் நல்லா போட்டு கொடுத்தாரு. லைக் பேட்ஸ்மேனை அடிக்க விடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டார். இப்போ எப்படி இருக்குன்னா அந்த மைண்ட் செட்லாம் போயிடுச்சு. அந்த மைண்ட் செட்லாம் போயிட்டு எனக்கு விக்கெட் எடுக்கணும், போட்டால் விக்கெட் தான் விழணும் அப்படின்ற மாதிரி போகிற ட்ரை பண்ணி அடி தான் வாங்குறாரு. அது தேங்காய் உடைக்கிறார். லிட்டரலாக சொல்ல போனால் நீ சொல்லிட்டு இருந்தல அந்த மாதிரி தான் தேங்காய் உடைக்கிறாரு. ஸோ அந்த தேங்காய் உடைக்கிற பிஸ்னஸே வேணாம். இங்கே ஒழுங்காக நீ ஒரு லைனை பார்த்து ஒழுங்காக ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறியா இல்லையா? அந்த பிளேயர் வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு அடிக்கிறானா அந்த பிளேயரை வந்து பாலுக்கு வர வச்சாலே அவன் கண்டிப்பாக விக்கெட் விட்டுருவான். ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பிளேயர் அதை யோசிக்காமல் ரொம்ப தேங்காய் உடைக்கிற மாதிரி இருக்கு. லேட்டாக போலிங் போட்டதை பார்க்கும்போது தேங்காய் உடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவர் டெக்னிக்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். முடிச்சிரு அதுதான் சொல்லு. ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா அபினவ் முகுந்த் இஸ் அ கோட் கமெண்டேட்டருங்க. நான் லிட்டரலாவே சொல்றேன். அவர் கிரிக்கெட்டை பேட்ஸ்மேன் ஆடும்போது நம்ம வந்து ரெக்கக்னைஸே பண்ணாம விட்டோம். அட்லீஸ்ட் கமெண்ட்ரிலேயாவது அவருக்கு ரொம்ப ரெக்கக்னேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் சொல்றாரு, திருஷ் நீங்களும் கவனிங்க, முத்து நீங்களும் கவனிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா அவன் ஃபாஸ்ட்டை வந்து அவர் கேல்குலேட் பண்றாரு. 143 148 ஸ்பேஸ் வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவர் சொல்லி அந்த டைமே வந்துட்டு ஹெட் வந்து கரெக்டா அந்த ஃபேஸ்க்கு அவுட் ஆகி கரெக்டா டாப் எட்ஜ் வாங்கி அவர் விக்கெட் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் நாலேஜால ஒரு சம பர்சனுங்க. சம கமெண்ட்ரியில வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அதுக்கு ரெக்கக்னேஷன் கொடுத்தே ஆகணும். ரீசன் டு வாட்ச் தமிழ் கமெண்ட்ரியில இது ஒரு முக்கியமான ரீசன். ஆர்ஜே பாலாஜி கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம், நான் ஆக்சுவலி அபிஷேக் சர்மா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அபிஷேக் சர்மா பற்றி நான் ஆக்சுவலி பேசி ஆகணும். இந்த இன்னிங்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறேன். அபிஷேக் சர்மா வந்துட்டு என்ன அவர்கிட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு, அவர் பவர் பிளேயில் ஸ்பின்னை ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே நம்ம வீடியோவில் வந்துட்டு 2-3 தடவை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அபிஷேக் சர்மா வந்துட்டு இந்த ஸ்பின்னை வச்சு கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் லெக் புல் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பேன். ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு அபிஷேக் சர்மா கிட்ட இருக்கிறது மெயின் இஷ்யூ என்ன இருந்துச்சு அப்படின்னா, இட் வாஸ் அ ஸ்கில் இஷ்யூ. சாரி, இட் வாசன்ட் அ ஸ்கில் இஷ்யூ. அது வந்து டெக்னிக் அண்ட் மைண்ட் செட் இஷ்யூ தான். ஸோ இந்த மைண்ட் செட் இஷ்யூவை வந்துட்டு அவர் ஓவர் கம் பண்ணிட்டார். ஆக்சுவலி இப்போ பண்ணிட்டாரு. ஸோ ஆக்சுவலாகவே ஒரு அக்ரெசிவான பிளேயரு. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட அவர் பண்ணாருன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அது உண்மையாகவே வந்துட்டு அவருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ 2 வருஷத்துல அவருக்கு அதில் என்னன்னா தருண், இவருக்கு வந்துட்டு பவர்ஃபுல் ஹிட்டர் கிடையாது. இவரு நிசங்கா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த டைமிங் தான். அதனால அந்த பேஸ் பவுலர்ஸை வந்து அப்படி கிளைட் பண்ணி விட்டுறாங்க, அது போயிருது. அதனால தான் அந்த
டைமிங் கிடையாது, ஆக்சுவலாக டைமிங் கிடையாது. அவரோட பேட் ஸ்விங் வந்துட்டு அவரோட பெரிய ப்ளஸ். டைமிங் மட்டும் இல்லை, ஆக்சுவலி டைமிங் கிடையாது, டைமிங் மட்டும் இல்லை, ஒரு பேட் ஸ்விங். ஓகே, ஸோ அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட ஆடும்போது பால் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லை ஸ்விங் ஆகி வரும். ஸோ அது ஈஸியாக வந்துட்டு அவரோட பேட் ஸ்விங்குக்கு அந்த பால் வந்துட்டு நல்லா ட்ராவல் ஆகும். பட் ஸ்பின் அப்படி இல்லை. ஸோ ஸ்பின்னு வரும்போது கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், பாலை ரீட் பண்ணி ஆடணும், அது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக ப்ளே பண்ணணும். பேட் ஸ்விங்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி அந்த பேட் ஸ்விங் வந்துட்டு பால் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேட் ஸ்விங் பண்ணால் தான் ஸ்பின்னர்ஸ் கிட்டலாம் வந்து கரெக்டாக டைமிங் பண்ண முடியும். நீ கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்ட அப்படின்னா கனெக்ட் ஆகாது, கேட்ச் போகும். அதுதான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்துச்சு. வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்போம், கொஞ்சம் ஏர்லியாக பண்ணி கேட்ச் கொடுப்பாரு. அண்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி ஷார்ட்டாக பிச் பண்ணிட்டு இருந்தாங்க. என் சைட் மையப்போட பால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு பிச் ஆகாது பால் பெருசாக. அழகாக வந்து ஸ்டம்ப்லேயே அடிக்கும். அது இதுவே வந்து நம்ம ஃப்ளாட் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் பிச் ஆகி கொஞ்சம் மேலே வந்திருக்கும், அது தூக்கி சொறி இருப்பார் இவர். பட் பிச் வேரியேஷன்ஸ் அண்ட் பேஸ் வேரியேஷன் அண்ட் அது அது நிறையா காமிச்சிட்டாங்க ஸ்பின்னர்ஸ் இவர்கிட்ட. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாரு. பட் இந்த மேட்ச்சில் வந்துட்டு அவர் அது வந்துட்டு டேக் ஆன் பண்ணார். எப்படின்னா அவங்க வந்துட்டு சுனில் நரேனையும் கொண்டு வந்தாங்க, வருண் சக்கரவர்த்தியும் கொண்டு வந்தாங்க. சுனில் நரேன் வந்துட்டு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பால் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பேஷண்ட்டாக விளையாடினாரு. இந்த பேஷன்ஸ் தான் நம்ம வந்து வேர்ல்ட் கப் ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ கரெக்டாக அதை பேஷண்ட்டாக ஆடிட்டு கிட்ட தள்ளிட்டாரு. சுனில் நரேன் வரும்போது அவர் கரெக்டாக ஃபர்ஸ்ட் பாலே டேக் ஆன் பண்ணார். சுனில் நரேனோட வருண் சக்கரவர்த்தியோட அது ஒரு பேடான பால், சீரியஸாக சொல்கிறேன். அவர் பாடி லென்த்துக்கு போட்டால் அதுதான், அது ரொம்ப நல்லா விளையாடணும்னு சொல்றதோட இவர் பேடா போட்டாரு. நடுவில் ஒரு அப்ரிசியேஷன். இதனால தாங்க அவர் நம்ம வந்து இந்த சேனலோட அனலிஸ்ட்ன்றோம். பிச்சு ரிப்போர்ட்ல இருந்து பவுலர் ரிப்போர்ட்ல இருந்து எங்க பால் பிச் ஆகுது வரைக்கும் தலைவன் தெளிவா சொல்லிடுவோம். அதனாலேயே நம்ம அனலிஸ்டுக்கு ஒரு அப்ளாஸ், நன்றிகள். ஸோ கண்டினியூ தருவோம். இந்த விஷயம் தன்னடக்கம் பாத்தீங்களா, தன்னடக்கம். ஸோ இந்த விஷயத்துல வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி அவருக்கு பாடி லைனில் போட்டோடனே அவரோட ஸ்ட்ரென்த்தே அவருக்கு ஃப்ரண்ட் ஃபுட் தான், அபிஷேக் சர்மாக்கு. ஸோ அழகாக வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் தூக்கி ஸ்ட்ரைட்டாக சுருவினார். அந்த ஒரு 6லேயே அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அந்த ஒரு 6லேயே வருண் சக்கரவர்த்தி கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. அவர் தூக்கி தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சார். தேங்காய் உடைக்க ஆரம்பித்தோடனே இவர் கொஞ்சம் செட் ஆகிட்டு ஒயிட் லென்த்தில் போட ஆரம்பித்தோடனே அவர் கட் பண்ணி இன்னும் செட் ஆகிட்டார். ஸோ அங்கே தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு அபிஷேக் சர்மாக்கு இஷ்யூவாக இருந்துச்சு, டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு ஈஸியாக அவர் ஓவர் கம் பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 மேட்ச் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சு அவருக்கு ட்ரை பண்ணி இதே ஃபார்முலாவை அவர் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா ஹி கேன் ஓவர் கம் தட் வீக்னஸ். அப்படி வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ கெஸ் ஹி வில் ஓவர் கம். ஹி வில் ஓவர் கம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி கண்டிப்பாக குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். முக்கியமான பாயிண்ட் மக்களே. எஸ், தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கோ, தெம்பா இருங்கோ. அதுதான் இப்போ வந்துட்டு ஓப்பனிங் சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. தருண், நான் இப்போ ஒன்று மட்டும் சொல்றேன். இன்ஜூரான பிளேயர்ஸ் நிதிஷ் ராணா, முஸ்தபிசூர், பத்திரானா, இவங்க 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப முசரபானிக்கு வந்து ஒரு இன்னொரு சைடு இருந்தாங்க. ஏன் கேகேஆர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பவுலர் தான், ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாரு என்ன சூப்பரா போட்டிருக்காருன்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்னும் ஒருத்தர் அதுல இன்ஜூர் ஆகாம இருந்ததா சத்தியமா சொல்றேன், சூப்பராகவே பவுலிங் பண்ணிருக்கலாம். அது உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு முசரபானி வந்துட்டு வேர்ல்ட் கப் வேர்ல்ட் கப்லேருந்தே அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 16 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ வேர்ல்ட் கப்லேருந்து இன்னி மேட்ச் வரைக்கும் 8 மேட்சஸ், கிட்டத்தட்ட 16 விக்கெட்ஸ். ஸோ அவர் ஆவரேஜாக 2 விக்கெட் எடுக்கிறார் ஒரு மேட்சுக்கு. அவர் ஹீஸ் இன் இஸ் பீக் ஃபார்ம். என்ன தான் வந்து இந்த நேஷனாக இருந்தாலும், இந்த ஒரு மினோ டீமாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவர் ஸ்டெப் அப் பண்ணி விளையாடுறது பெரிய விஷயம். லைக் ஒரு சீசனில் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு சிக்கந்தர் ராசா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்துட்டு இப்போது இவர் வந்து இப்போ பண்ணுறாரு. ஸோ இதை பார்க்கும்போது ஆக்சுவலி நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு ஈவன் குஜராத்துக்கு வந்துட்டு ஜோஷ் லிட்டில் வந்துட்டு ஒரு சீசன் சூப்பராக போட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன நேஷன்ஸ்லேருந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடும் போது அந்த சின்ன நேஷன்ஸ்க்கும் கொஞ்சம் ஹோப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஐபிஎல் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் டீம்ஸும் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் தி
small teams, say small nations, Indonesions. and Associate nations. associate nations to come forward and play with um, bigger nations like Australia, India, England. அவங்க கூடலாம் நிறைய மேட்சஸ் விளையாடுறாங்க அப்படிங்க. இதுல இப்போ இது வரைக்கும் விட்டுறலாம் கைஸ். இப்போ நம்ம எங்க வரோம்னா ரகுவன்ஷி. டீ என்னடா பண்ற, என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு வந்துட்டு டைமிங் பக்காவா இருக்கு, 6-4 அழகா அடிக்கிற, ஏன் தப்பா 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 தப்பான்னு ஓடுறேன் தப்பா தப்பா தப்பா? ஏன்னா கிரீன் அடிக்கிறானோ இல்லையோங்க, அவனோட விக்கெட்டும் எடுத்து விட்டான். சரி அதுவே லக்கு. திருப்பி வந்து இவனே அவுட் ஆயிட்டான். ஏன் அந்த என்ன ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனா வந்துட்டு டீம் காப்பாத்தாதா? லிட்டரலா இவன் அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தான். என்னன்னா இவனுக்கும் ரிங்குக்கும் சூப்பரா பால் பட்டு இருந்தது. லிட்டரலா என்னாச்சுன்னா இஷான் கிஷன் ஆக்சுவலாக ஸ்டம்பிள் ஆக ஆரம்பிச்ச ஒரு டைம்ல என்னடா இவனுங்க யார் போட்டாலுமே அடிக்க ஆரம்பிச்சாங்க, எந்த பவுலர் போட்டாலும் அடிக்க ஆரம்பிச்சாங்க, யார் போட்டாலும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்டம்பிள் ஆகி நின்றுந்தாங்க. பிளஸ் இதுல எந்த அளவுக்கு ஸ்டம்பிள் ஆனாங்கன்னா இவங்க அடிச்ச அடியில இவன் இப்படி வைக்கி விடுறான், இவன் இப்படி காவ விடுறான், இவன் இப்படி விழுறான். என்ன நடக்குதுங்க? லிட்டரலா அதுதான் பண்ணிட்டு இருந்தானுங்க. விட்டு சிரிக்கிறாங்க. லிட்டரலா அந்த ப்ரெஷர்ல அவங்க என்ன பண்றதுன்னே தெரியலங்க. யார் பவுலிங் வந்தாலுமே இது என்ன நடக்குது என்ன அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க லிட்டரலா. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கு லாஸ்ட் பால், அது நீ ரெண்டுமே அவன் கால் தாங்க, கிரீனுமே அவன் கால் தான், இதுவும் அவன் கால் தான். 50 அடிச்சுட்டு லிட்டரலா உனக்கு சூப்பரா படுது பேட்ல. ஏன் ஓடுற, என்ன பிரச்சனை ஓடுற? நீ பாக்குற ஃபீல்டர் கிட்ட இருக்கா இல்ல? அதுவும் சும்மாலாம் இல்ல, அவன் பேட்ஸ்மேன் கிட்ட போய் பேசிட்டு வர மாதிரி ஓடிடுறான். இந்த சைடு வந்தா இந்த சைடு போயிடுறான், ஓடிடுறான். என்ன பிரச்சனை? லிட்டரலா உனக்கு பேட் டைமிங் இல்ல. இப்போ ரொம்ப இவரை பார்த்தோம், இந்த ரஹானேவே பார்த்தோம், அவருக்கு பேட் டைமிங் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டம்பிள் ஆனார்னா பரவாயில்ல, உனக்கும் அந்த மாதிரி ஸ்டம்பிள்னஸ் இருக்கு. ஒரு ப்ரெஷர்ல ஆடுற இது டெபியூ சீசன் இருந்தாலும் பரவாயில்ல. போன சீசனுமே நீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆனா உனக்கு நல்ல நேமும் இருக்கு. நாங்களே வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல உன்னதான் வச்சிருக்கோம். பிளஸ் நீ ஆரஞ்சு கேப் போடுறாரு. அப்படிப்பட்டவன் நீ தான் உன் டீமை வந்துட்டு ஒரு இதுவாக காட்டினாதான் உன்னோட ஃபியூச்சருக்காக எல்லாருமே பேசுவாங்க, இந்த பையன் இது விட்டுப்பான். நீ இப்படி கோஆர்டினேஷனே இல்லை, உன் டீம் கூட ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் நாங்கள் எப்படி வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்றது? இல்லை உன்னோட கேமே எப்படி இருக்கும்? நீ இவ்வளோ ப்ரெஷர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கேம் உன் கையில் இருந்துச்சு, இந்தாடான்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை எனக்கு வேண்டாம் சார், வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிட்டான். இது வந்து என்னன்னு இதுக்கு நாங்க எப்படி எனக்கு ஆஷா போக்குறது தெரியல. ஏன்னா நீ ரன்னும் அடிச்சுட்டு, அதனால எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா கையில இருந்த கேம் தோத்துற. இதுல வந்து உன்னோட இந்த ரன் அவுட் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சுங்க நிஜமா சொல்ல போனா. ஏன்னா கையில இருந்து நீ உங்கால் தான் அது. ரிங்குமே ஒரு மாதிரி ஆயிட்டான். ஒரு மென்டல் ப்ரெஷராகவும் சரி, ஒரு கேம் ப்ரெஷராகவும் சரி, ரொம்பவே டிஸ்டர்ப் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து கேம் கையில் இருக்கிற கேம் அப்படி அழுவி போச்சு அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ப்ரெஷர் உண்டாகும். லைக் இந்த மேட்ச் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்ச் நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக டாக்ஸ் போவோம், ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க கேம் பிளானில் வந்துட்டு நிறைய இது பண்ணுவாங்க. கால் கொடுக்கும்போது ரன் கால் கொடுக்கும்போது ஒழுங்காக இருக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. ஆன் ஸ்ட்ரைக்கரோட காலிக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும் இல்லை டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஹீ ஸ்டில் யங் பிளேயர், இன்னும் ஒரு யங்கான பிளேயர். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஜெய்ஸ்வாலுக்கும் நடந்திருக்கு. ஜெய்ஸ்வாலுக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. டெஸ்ட் மேட்ச்சில் கூட அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கால்லாம் வந்துட்டு நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கவங்க கிட்ட நல்ல கம்யூனிகேஷன் கூட இருந்தால் தான் அது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான், பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் தருண் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்லை நீ முடிச்சிரு நான் முடிச்சு சொல்லு. ஓகே, ஸோ ஐ தாட் நீ முடிக்க போறேன்னு. சாரி. இட்ஸ் ஓகே. ஸோ நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு வந்துட்டு பவுலிங் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து 11ல் கிட்டத்தட்ட 6-7 பேருக்கு மேலே பவுலிங் போடுறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மேட்ச்சுக்கு சிவம்குமார் எடுத்துகிட்டு வந்தாங்க. விக்கெட்லெஸ் தான், பட் நல்லா போட்டார், சூப்பராக போட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா போட்டார். அதே மாதிரி நிதிஷ் ரெட்டிக்கு அட் லாஸ்ட் ஓவர் கொடுத்துட்டாரு இஷான் கிஷன், அண்ட் எஃபெக்டிவாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அது வந்துட்டு அப்ரிஷியேட்டபிள், பிகாஸ் நிதிஷ் ரெட்டி கேன் பி அ பிக் அசெட் இன் பவுலிங் யூனிட். உங்களுக்கு விக்கெட் விழலை அப்படின்னா அவர் எடுத்துகிட்டு வந்து 2 ஓவர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு நீ கரெக்டான ஒரு கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. குட் கேப்டன்சி ஃப்ரம் கிஷன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எனக்கு சொல்ல இருக்கிறது. எனக்கு என்ன டவுட் அப்போ எழும்புச்சுன்னா, நீ இதே பிளேயிங் 11 வச்சுட்டு கேகேஆர் அடுத்த மேட்ச் போகணுமா? நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க ஃபினிஷர் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கேமரூன் கிரீன், நான் இது முன்னாடியே நீயும் நானும் பேசியிருக்கோம். லிட்டரலா நீயும் நானும் இதை ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதனால தான் நான் இதை திருப்பி சொல்றேன்.
கேமரோன் கிரீனை வச்சுட்டு நீ திருப்பி போறதுக்கு நீ ரோமன் பவுல் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அப் த ஆர்டர் வந்துச்சுன்னா ரமன்தீப்புக்கும் சுனில் நாராயணுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்க வந்துட்டு ரோமன் பவல் பெர்ஃபெக்டா செட் ஆவார். அவர் ஹிட்ரிக்கு ஹிட்ராவும் ஈ கேன் ஆல்சோ போல்ல ஃபேஸ் பால் ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ள முடியும் தானே அவரால். அந்த மாதிரி அவரால் போட முடியாது. செம்ம பவர் வச்சிருக்காரு. அவர் அடிச்சாரு லிட்டரலாவே போ. ஒய் டோன்ட் தே ட்ரை? அப்படி இல்லை எங்களுக்கு செட் ஆகலை, அந்த அந்த ஒரு பொசிஷனுக்கு அப்படி செட் ஆகலைன்னா நான் இப்பயுமே கிரீனை தான் எடுப்பேன். ரஹானே ஒன் டவுன் இறக்கிட்டு லிட்டரலா சுனில் நாராயண நம்ம தருண் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காரு. மாதிரி சுனில் நாராயண ஓப்பனிங் இறக்கிட்டு ஃபினிஷரா நீங்க வந்துட்டு இவரை பார்க்கலாம் லிட்டர நம்ம ரோமன் பவலை. ஏன்னா பின்னால சுனில் நாராயண் நினைச்சு பாருங்க அந்த டியோ ஓப்பனிங் இறங்குச்சுன்னா. அப்படி இருக்கும்போது இது ஒரு புது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கறதோட அது பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபின்னாலன் வந்துட்டு எப்படியும் கேகேஆர் பிச்சில் கொல்கட்டா பிச்சில் ஃபின்னாலன் ஷார்ட்டாக வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆட போறாரு. ஓகேவா? அதை வந்து எதுவுமே பண்ண முடியல. அடி பாத்தீங்களா இன்னைக்கு பறந்து அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போறது அடிக்கிறான். 400ல இடிச்சு தூக்கி சாத்திட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பக்கம் எண்டில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு ரஹானே வச்சிருக்கீங்க. பட் ரஹானே ஒன் டவுன்ல வந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி போன சீசன்ல என்ன ஒரு எஃபெக்ட் கொடுத்தாரோ, சிஎஸ்கேக்கு என்ன எஃபெக்ட் கொடுத்தாரோ அதே எஃபெக்ட் வந்து அவர் கேகேஆர் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவர் கீழே ரகுவன்ஷி வந்துட்டு அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் விக்கெட் எதனா விழுந்துருச்சுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை மிடில் ஆர்டர் ஸ்பின் வேணும்னா கூட ரகுவன்ஷி அப்தா ஆர்டர் ஆரம்பிச்சிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓப்பனிங் சூப்பரா இருக்கும் என்ன கேட்டா ஒரு பாயிண்ட். பிளஸ் உங்களுக்கு பின்னாடி ரோமன் பவல் ரசல் என்ன பண்ணாரோ அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுமா தெரியல. பட் ஈ கேன் ஹிட் ஹார்டர். நான் ஏன் வந்துட்டு கேமரா என்னடா 27 கோடி கொடுத்து நீ கேமரா கிரீன் உட்கார வைக்கலான்னு எனக்கு கேட்கலாம். கேமரா கிரீன் நான் எடுத்தது வந்துட்டு காரணம் ஆல்ரவுண்டர்னு 2 ஓவர் தான் போடுவான் அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட எனக்கு வேணாம். நான் ரமன்தீப் எடுத்து ரோமன் பவல் அந்த 2 ஓவர் போட வச்சு போயிடுவேனே. அதுக்கு எதுக்கு எனக்கு? நான் இப்படி ஒரு ஸ்டாட் யோசிச்சுட்டு போயிடுவேன். இல்லை உங்களுக்கு இப்போ வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கணும், அதாவது பேட்டிங் ஆர்டர் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய சேஞ்சே பண்ணாமல் ரச்சன் இருக்கா. ரச்சனை உங்களுக்கு வந்து 3, 4, 5 எங்கே ஆட வைக்கணுமோ ஆட வைங்க. அவன் கண்டிப்பாக சாலிடாக ஒரு இது கொடுப்பான். ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்துடுவான். ஸோ உங்களுக்கு அழகாக வந்து டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு அழகாக உங்களுக்கு வந்துட்டு தேவைன்னா வந்து அனுகுல் ராயை ப்ரொமோட் பண்ணி ஆட வச்சுக்கலாம் ரிங்குக்கு முன்னாடி எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு லிட்ரலாக வந்துட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 11 ஈஸியாக வர வைக்கலாம். ஸோ ஆனால் அவங்க வர வைக்க மாட்டுறாங்க. இப்போ 2 மேட்ச் தோத்துட்டாங்க. இப்போ எனக்கு அடுத்த மேட்ச் வந்துட்டு அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணலன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமோட கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக போயிடும். ஸோ அது எனக்கு அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஏன்னா இது ஹோம் கிரவுண்ட் லாஸ்ன்றது வேற ஒரு பெரிய பாயிண்ட் பிளே ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இதுதான் என்னோட எண்டிங் பாயிண்ட். அவங்க 11ல் வந்துட்டு இதர் ரச்சின் ரவீந்திரா உள்ளே கொண்டு வரணும், இல்லாட்டி ரோமன் பவல் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை 2த்துல தான் நோட் பண்ணால் தான் டீமோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். க்ரீன் வச்சு போனாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் தண்டத்துக்குன்னு போகும். அவ்வளோதான் என்னோட பாயிண்ட். ஓகே கைஸ், இன்னைக்கு மேட்ச் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வாழ்க்கையிலையும் சரி எதுவும் சரி பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க. இவனை மாதிரி ரகுவன்ஷ் மாதிரி ஓடி போய் அவசரத்தில் தொலைச்சிடாதீங்க. அவ்வளோதான் இன்னையோட பாயிண்ட். இப்போ எங்கே வரோம்னா நாளைக்கு மேட்சோட ப்ரிவியூ. கிங் விசஸ் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கிங்ஸ். கிங்ஸ் பேட்டில் எங்கன்னா சென்னையில். சென்னை ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாதுங்க. இட்ஸ் நாட் அ ஸ்பின் ட்ராக். அடிக்க தான் போகிறாங்க லிட்டரலாக. அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்க போகுது. ஹை ஸ்கோரிங் இருக்கும்போது ஹை ஸ்கோரிங் மாதிரி இருக்காது. ஒரு 200 ஐயோ இந்த இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஓல்டா பார்த்தோம் நாஸ்டாலஜிக்கா 180 185 அந்த மாதிரி தான் இருக்க போகுது. 180 to 200 220 கூட வரலாம். அதுதான். ஸோ ஸோ நீ பிளேயிங் லெவன் என்ன தரும் உனக்கு? சென்னை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவியா? அதுதான் இது மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாக டெவால் பிரவிஸ் உள்ள வருவார். ஸோ டெவால் பிரவிஸ் உள்ள வந்தார் அப்படின்னா கொஞ்சம் ஒரு டெவால் பிரவிஸ் நாளைக்கு ஆடுறாரா? டெவால் பிரவிஸ் ஆடுறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இதில் வந்துட்டு ப்ராபபிள்ஸ். ஏன்னா அவர் பெங்களூர் மேட்ச்சுக்கு தான் உள்ள வராருனாரு. இல்லை அவங்க சென்னையோட அஃபிஷியல் ட்வீட்டில் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்க்கு தான் செட் இதில் வந்துட்டு இருக்க மாட்டாருன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் நிறையா ப்ராபபிள்ஸில் வந்துட்டு அவர் பேர் இன்க்ளூட் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி அவர் அடுத்த மேட்ச் வந்துடுவார். ஸோ டெவால் பிரவிஸ் உள்ள வருவார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசாக சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த மேட்ச் எதுவும் பெரிய சேஞ்ச்லாம் பண்ண வேணாம். மேபி அவங்க வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு. அது லாஸ்ட் மேட்ச் கொண்டு முடிக்கலடா. சொல்லு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கொண்டு வரணும்னு நினச்ச சர்ஃபராஸ் கான் இடத்துல வந்து பிரசாந்த் வீர் தான் அவங்க ஆட வைக்கணும்னு நினச்சாங்க. பட்
பேட்டிங் ஆள் வேணுங்கிறதுக்காக அவங்க சர்ஃப்ராஸ் கான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ மேபி அவங்க வந்து என்னடா லாஸ்ட் டைம் பிரசாந்த் வீர் வந்து இன்ஜுரி, அவன் பிளேயிங்ல எதுவும் இம்பாக்ட்ல கூட இல்லையே. இன்ஜுரி, அதனால தான் எடுக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து நவ் ஹி இஸ் ஃபிட். அதுதான் பிரசாந்த் வீர் அந்த இடத்துல விளையாடலாம். அப்படி இல்லாட்டி அவங்க திருப்பி பேட்டிங் எக்ஸ்ட்ராவோட இதோட போகிறோம் அப்படின்னா பிரசாந்த் வீர் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுதுடா தருண். ஏன்னா டாப்ல 4 பேர்ல எங்கேயுமே உனக்கு லெஃப்ட் ஹேண்டரே இல்லைன்ற போது எனக்கு தெரிஞ்சு வேணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்பர் 4 வந்துட்டு தூபே வரணும், இல்ல பிரவிஸ் வரணும். சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டெப் அப்பும் நடக்கணும்னு நினைக்கிறேன். பிரவிஸ் கண்டிப்பா வந்து 4ல வந்து பிரவிஸ் வரணும். எனக்கு என்னன்னா ஆயுஷ் மாத்திரை தான் நீங்க போக போறீங்கன்னா அவரை ஓப்பனிங் அனுப்புங்க. ஏன்னா ஓப்பனிங் நல்லா பண்ணுங்க. சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் அனுப்புங்க. அப்படி இல்லை அவர் நம்பர் 3 ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங்னா உருவில நம்பர் 3 அனுப்புங்க. எனக்கு இது ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஏன்னா உருவில செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, செம்மையா அடிக்கிறாரு. உருவில நம்பர் 3ல ட்ரை பண்ணலான்றத என்ன. நம்பர் 3ல ஒன்னு ருத்ராஜ் ஆடலாம், ஏன்னா அவர் ஆடி இருக்காரு, அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க நம்பர் 3 இது வச்சுட்டு ஆயுஷ் மாத்திரை மேல அனுப்புங்க. இல்லையா நம்பர் 3 தான் வேணும்னா உர்வில் பட்டேல் ஆட வச்சிருங்க. அதே மாதிரி வீர எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்துடும். லாஸ்ட் டைம் ஸ்கோர் கம்மியா இருந்ததுனா நம்ம போலிங் வந்து அவ்வளவு தெரியல. திஸ் டைம் தே வில் ஷோ. அண்ட் மை சப்போர்ட் இஸ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ரைட். நான் என்ன நினைக்கிறேன்னா ஆயுஷ் மாத்திரையை வந்துட்டு உடனே ட்ராப் பண்ணுறது வந்துட்டு அவர் கான்ஃபிடென்ஸையும் மொத்தமாக உடச்சு விட்ரும். ஸோ ஐ கெஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க வந்துட்டு ஆயுஷ் மாத்திரையை வந்துட்டு இன்னொரு 2-3 மேட்சஸ்க்கு வந்துட்டு அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் அவ்வளோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அதாவது ஓப்பனிங் ஸ்டார்ட்லேயும் ஆடக்கூடிய பிளேயர், ஒன் டவுன்லேயும் ஆடக்கூடிய பிளேயர் தான் அவர். ஏன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ்லேயும் அது பண்ணியிருக்காரு அவர். ஸோ ஐ கெஸ் சயித் முஸ்டாக் அலிலையும் மும்பைக்கு வந்துட்டு அவர் ஒன் டவுன் விளையாடினாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒன் டவுன் ஆட வைக்கிறதுல பெரிய ப்ராப்ளம். கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகாது. ஆனால் மேபி ஏன்னா உர்விலும் நல்லா பண்ணாருங்க போன வருஷம். அதுதான் உர்விலுமே ஆடணுன்ற எனக்கு பர்சனலா உர்வில் ஆடணுன்ற ஒரு ஆசை இருக்கு. எனக்கும் ஆசை இருக்கு, இல்லைன்னா அதனாலதான். பட் உர்வில் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. பிகாஸ் இப்போ கார்த்திக் சர்மா வச்சு அவங்க இருக்காங்க. ஸோ மேபி அவங்க வந்துட்டு கார்த்திக் சர்மா லாஸ்ட் டைம் இன்டென்ட் காட்டினாருங்க. கார்த்திக் சர்மா வந்து லாஸ்ட் டைம் இன்டென்ட் காட்டினாரு. எனக்கு இன்டென்ட் காட்டின மாதிரி தெரில, ஏன் தெரில எனக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் ப்ரெஷரான சிச்சுவேஷன், டெபியூ மேட்ச் வேற. அதுதான் கொஞ்சம் பயந்து தான் விளையாடினாரு. ஸோ இன்னும் ஒரு 2-3 மேட்சஸ் ட்ரை பண்ணிட்டோம். இந்த காம்பினேஷனில் அவங்க போய் பார்க்கட்டும். பார்த்துட்டு கார்த்திக் சர்மா ஒர்க் ஆகலை, இல்லை ஆயுஷ் மாத்திரை ஒர்க் ஆகலை அப்படின்னா இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு உருவேல உள்ளே கொண்டு வந்து அவங்க ஆட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச தோனி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் விளையாட மாட்டார். ஏன்னா 7 மேட்சஸ் கிட்ட விளையாட மாட்டார். ஐம் ஷூர் அபவுட் இட். ஸோ நீங்க சொல்லலாம் என்னடா பிரவிஸ் ஏன் பிரவிஸ் இவ்வளோ ஓவர் ரேட்டட் பண்றீங்கன்னு. இட்ஸ் நாட் அபவுட் த பிளேயர். அவர் வந்து அப்படியே அடிக்கிறாரோ அடிக்கலையோ, ஆனா அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு. T20 கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பாக்ட். இவன் வந்தா ஒரு 2 பால் ஒரு 6 அடிச்சிருவான்டா, ஒரு 10 பால்ல ஒரு 25 அடிச்சிருவான். அது ஒரு ஃபியர் ஃபேக்டரும் இருக்கு போலர்ஸ்க்கு. பிளஸ் அந்த மாதிரி ஒரு T20க்காகவே ஒரு ரெடியான பிளேயர் தான் பிரவிஸ். அதனால தான் நாங்கள் பிரவிஸை வந்து இவ்வளோ ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டா வர சொல்லுங்க, எடிட்ல எவனும் போட்டுறாதீங்கடாடே. அவன் இந்த சீசன் சும்மா இருந்தாலே போதும். ஒருத்தவனை தான் இப்படிதான் வந்துட்டு ஒரு சீசன் வந்து டைலாக் பேச வச்சானுங்க. 1 சாமி 2 சாமி 3 சாமி. அவன் என்ன கதானா நம்மளுக்கு தெரியும். அமைதியா இருங்க, அமைதி காப்போம் பக்தர்களேன்ற மாதிரி இருப்போம். நல்லதே நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 12 இருக்கும். பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. இந்த 2 சேஞ்சஸ் தான் மேக்ஸ் டு மேக்ஸ் இருக்கும். பஞ்சாப்ல வந்துட்டு ஐ கெஸ் அவங்க வந்துட்டு எந்த சேஞ்சோடும் போக வேணாம் தான் நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வின்னிங் காம்படிஷன் மாற்ற மாட்டாங்களே. அதுதான் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க வந்துட்டு பார்ட்லெட்டுக்கு பதிலாக லாக்கி ஃபெர்குசன் போகலாம். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, லாக்கி ஃபெர்குசன் வந்து நாங்கள் வந்து ஒரு பேர் வச்சுருக்கோம், லாக்கி ஃபெர்குசனில் சொர்குசன். ஸோ சொர்குசன் வந்தாருன்னா சென்னை பிச்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாபுக்கு அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி வந்து அவங்களுக்கு தான் லாஸ். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச். ஏன் சொல்கிறேன்னா, கூப்போ கான்லி வந்து அவரோட பீக் பர்ஃபார்மன்ஸ் காட்டார் லாஸ்ட் மேட்ச். லிட்டரலி ஒரு ஒன் சைடாக அவரே எடுத்து விஜயிக்கிட்டார். ஆனால் மிச்சவங்களாம் அவங்க என்னென்ன பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அப்படியே ஃப்ளம்பிள் ஆச்சு கேமு. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஆகலாம், பார்ப்போம் நாளைக்கு. அதுதான். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் தருண். எனக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் இன்னும் இருக்கா? ஓகே. ஸோ இதை சொல்லிடுறேன் நான். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் சொல்லிட்டு நான் அதை சொல்கிறேன். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்துட்டு ஐ கோ வித்
மார்க்கோ ஆன்சன் பஞ்சாப்க்கு. சென்னைக்கு வந்துட்டு ஐம் கோயிங் வித் ருத்ராஜ் கைக்வாத். ஸோ இந்த மேட்ச் வந்து ருத்ராஜ் கண்டிப்பாக ஸ்டெப் பண்ணி விளையாடுவார் சென்னை பிச். ஸோ ஐ ஃபீல் ஹீ வில் ஸ்டெப் அப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் ஆக்சுவலி என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன் அப்படின்னா, பஞ்சாப் டீமுக்கு வந்துட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்களோட ஸ்டாக்ல இருக்குது. லைக் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. கூப்பா கானலி நல்லா பவுலிங் போடுவார். ஆக்சுவலி அவர் வந்துட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே வந்து அவர் பவுலிங் செமையாக இம்ப்ரூவ் பண்ண ஒரு பவுலர். ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா சாலிடாக அவர் வந்துட்டு ஒரு 3 ஓவர்லேருந்து 4 ஓவர் அவர் கொடுத்து ஓட்டிடலாம். ஓவர் சொதப்பலாம் மாட்டார். அவர் கோச் கோச்சஸ்க்கு வந்துட்டு சூப்பராக விளையாடினார், சூப்பராக பவுலிங்கும் போட்டார். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து போடுறது. ஸோ அந்த கஷ்டம்லாம் அவருக்கு இங்கே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? எனக்கு அவ்வளோதான். நான் வந்துட்டு சென்னைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல வந்துட்டு ஏகே வைக்கிறேன். நம்ம AK-47 அந்த சைடு. பஞ்சாப்க்கு வந்து யுஸ்வேந்தர் சஹல் வைக்கிறேன். நாளைக்கு வந்து பவுலர்ஸ்க்கு வைக்கிறேன். பார்ப்போம். ஓகே பார்ப்போம். பேட்ஸ்மேன் நான் சொல்லி அப்புறம் அடிக்காம போய் என் சைடு என்ன கடிப்பீங்க? கொஞ்சம் பார்த்து சொன்னேன். மார்க் ஆன்சன் வந்துட்டு உங்களுக்கு பவுலிங்ல மட்டும் போட்டு கொடுப்பாரான்னு எனக்கு, பவுலிங்ல போட்டு விக்கெட் எடுப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. பட் பேட்டிங்ல அவர் கொஞ்சம் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் மார்க் ஆன்சன் சொன்னேன். ஸோ நாளைக்கு தருண் சென்னையா? கண்டிப்பா நாளைக்கு சென்னை தான். ஐ எம் ஷோர் கான்ஃபிடென்ட். பஞ்சாப் வந்துட்டு ராஜஸ்தான் மாதிரி கொஞ்சம் பயம்லாம் இல்லை எனக்கு. இந்த தடவை வந்துட்டு சென்னை ஷார்ட்டா சென்னைன்றேன். எவ்வளோ ப்ரெடிக்ஷன் ரேஷியோ? சென்னை வந்துட்டு ஒரு 80, பஞ்சாப் 20. ஃபர்ஸ்ட் டைம் இங்க 80 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவன் கொடுத்ததே கிடையாது. அவன் 60 தாண்ட மாட்டான். 60-40 90 கொடுத்துருக்கான். எம்ஐ மேட்சுக்கு அது தெரியும் அது ஏன்னு. அதனால நான் அதை சொல்ல விரும்பல. இங்க நான் வந்துட்டு 70-30ங்க. 70 பஞ்சாப், 30 சென்னை. ஓகே ஃபைன். வேற ஏதாச்சும் உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கா இந்த கேம்ல வந்துட்டு? இந்த ஆமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணல பாக்குறவனா சப்ஸ்கிரைப் பண்ணு, இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணு, லைக் பண்ணு, பெல் ஐகான் பிரஸ் பண்ணு. பண்றடே. ஸோ ஏதாவது மேட்சப் எக்ஸ்பெக்ட் பண்றியா இந்த டீம்ல? லைக் இந்த பிளேயர்ஸ் கூட மேட்சப் நான் பார்க்கிறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். நாளைக்கு நான் சஹல் ஏன் சொன்னேன்னா, சஹல் வந்து ஹேட்ரிக் எடுத்திருக்கான். அதே மாதிரி இன்னொரு மேட்சப் என்னன்னா, அர்ஷதீப்க்கும் சஞ்சு சாம்சனுக்கும் நாளைக்கு ஒரு பேட்டில் இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம சைடு என்னன்னா, 100க்கும் சஷாங்க் சிங் ஆர் கான்லிக்கு வந்து ஒரு மேட் ஹென்ரிக்கும் கான்லிக்கும் ஒரு பேட்டில் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியா? ஓகே. உனக்கு? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அர்ஷ்தீப்புக்கும் நம்ம ஓப்பனர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேட்சப் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் அர்ஷ்தீப் வந்துட்டு போன மேட்சே சரியாக போடல. மேட்ச் நல்லா பவுன்ஸ் பேக் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த இதில் வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கிற இவன் போட்டதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஃபைன் கட்டிட்டு இருக்காங்க. அதுதான் இவன் தூக்கி எல்லாத்தையும் வழியோட சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் தான் அதில் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்சப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் சிஎஸ்கே பவுலிங் யூனிட்லேருந்து எனக்கு வந்து நூர் அகமது வர்சஸ் சஷாங்க் சிங் அண்ட் ஸ்டோனிஸ் இவங்களோட இதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எப்படியும் வந்துட்டு வந்துடுவாங்க, விக்கெட்லாம் போகும். ஸோ ஸ்டோனிஸ் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டோனிஸ் சென்னையில் வந்துட்டு ஒரு மாசான செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு லக்னோவுக்கு. ஸோ ஹி இஸ் குட் இன் சென்னை பிச். நாளைக்கு டாஸ் ஒரு ரோல் பிளே பண்ணுமா தரும்? கண்டிப்பா. சென்னை இது சொல்லிடுறேன், தருண் கனடால இருக்குதா தெரியல, சென்னை செம்ம ஹீட்டா இருக்கு. லிட்டரலா ஒதுக்கிது. கண்டிப்பா பிக்சர்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். நானே எனக்கு தெரிஞ்ச வீடியோல 3-4 தடவை தண்ணி குடிச்சிட்டேன். இத்தனைக்கும் நைட்டு 12:30 ஆகுது. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அனல் இருக்குன்னு. ஸோ பிக்சர்ஸ்ல இது பெரிய இம்பாக்ட் காட்டுங்க. பிச்சில் இம்பாக்ட் காட்டும் இல்லைன்னா சொல்ல. பட் டியூ இருக்கும். சென்னை பிச்னாலே கொஞ்சம் டியூ இருக்கும் நைட் டைமு. ஸோ அந்த டியூ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டியூ வந்துச்சு அந்த கேமை சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணும். ஸோ லெட்ஸ் see. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்ஸாக போகும்னு தோணுது. பட் சென்னை வில் கம்ஃபர்டபிளி வின். சேசிங் சென்னை எந்த டீம் சேசிங்கோ அது கொஞ்சம் இது இருக்கும்ன்ற இருக்கலாம். சேசிங் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கலாம்.
குட். ஓகே கைஸ், வீடியோ இஸ் எண்டட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல்ல போட்டுக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டைம் டு டைம் உங்களுக்கு அப்டேட் வரும். முக்கியமா நாங்க எப்படி ஹாஷா கிரிட்டிசிசம் சொல்றோமோ நீங்களும் அதே மாதிரி ஹாஷா கமெண்ட் செக்ஷன்ல கிரிட்டிசிசம் சொல்லலாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. இது நாங்க சேஞ்ச் பண்ணோம், இது நாங்க சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. டெஃபினட்டா மாத்த ட்ரை பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாவே நாங்க எங்களோட சேஞ்சஸ் காட்டுறோங்க. ப்ளீஸ் நீங்க இது சொல்ற கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து அது இப்போ லைக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்றத விட நீங்க இந்த மாதிரி புதுசா யாருன்னா ஃபாலோவர்ஸ் பார்த்து அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் ஏதோ ரீச் ஆகிறோன்ற ஒரு தாட் எங்களுக்கு வரும். ஸோ யூ கேன் ஷேர் யூர் கமெண்ட்ஸ். எஸ், absolutely true. So okay, this is the end. peace out. Peace out.